பாபா ஷீரடியில் 16 வயது பாலகனாக தோன்றினார். பின்னர் சிறிது காலம் ஷீரடியில் இருந்து காணாமற் போயிருந்தார். மறுபடியும் முஸ்லிம் கனவானுடன் சாந்த் பாட்டீல் ஷீரடிக்கு வந்த கல்யாண கோஷ்டியில் இந்த ரத்தினம் கண்டுபிடிக்கப்பட்டது. சாந்த் பாட்டீல் என்னும் பெயர் கொண்ட பாக்கியசீலரான முஸ்லிம் ஒருவர் அவுரங்காபாத் ஜில்லாவை சேர்ந்த தூப் கேடா என்னும் கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். ஒருமுறை அவுரங்காபாத் பிரயாணத்தில் அவருடைய பெண் குதிரை தொலைந்து போயிற்று. 2 மாதங்கள் தேடியும் கிடைக்கவில்லை. இனிமேல் அது கிடைக்காது என்றெண்ணி பாட்டீல் முற்றிலும் மனமுடைந்து போனார். குதிரையை இழந்தது பற்றி துக்கமும் வேதனையும் அடைந்தார். கடைசியில் அவர் குதிரையின் சேணத்தை முதுகின் மேல் போட்டுக்கொண்டு வந்த வழியே வீடு திரும்பினார். அவுரங்காபாத்தில் இருந்து 9 மைல்கள் வந்த பின் பாதையின் ஓரத்தில் ஒரு மாமரம் இருந்தது. மாமரத்தடியில் சாந்த் பாய் அந்த மனிதருள் மாணிக்கத்தை கண்டார். கப்னி ஆடை, கையில் தொப்பி, கமக்கத்தில் ஜட்கா. புகையிலையை கசக்கி ஸ்லிம்மில் அடைத்து கொண்டிருந்த போதே ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. சாந்த் பாட்டீல் அந்த வழியாக போகும்போது பக்கீர் கூப்பிடும் சத்தம் கேட்டது. ஓய், இங்கு வாரும் வாரும், கொஞ்சம் ஸ்லிம் பிடித்துவிட்டு போகலாம். வந்து இந்த நிழலில் சிறிது நேரம் இளைப்பாரும் என்றார். பக்கீர் அப்பொழுது கேட்டார், இந்த சேணம் எதற்காக? பாட்டீல் பதிலுரைத்தார், என்னுடைய பெண் குதிரை தொலைந்து போய்விட்டது ஐயனே. பக்கீர் சொன்னார், போம், அந்த ஓடைக்கரையில் தேடும். பாட்டீல் அவ்வாறே தேடினார். ஆகா, குதிரை உடனே அகப்பட்டு விட்டது. சாந்த் பாட்டீல் வியப்பில் ஆழ்ந்து போய் தம்முள்ளேயே பேசிக்கொண்டார். சந்தேகமே இல்லை, நான் சந்தித்தது ஒரு அவுலியாதான், முஸ்லீம் ரிஷி. இந்த அற்புதமான செய்கைக்கு ஈடு இணையே இல்லை. அவர் ஒரு சாதாரணர் என்று எப்படி சொல்ல முடியும்? பிறகு அவர் குதிரையை பிடித்து கொண்டு மறுபடியும் மாமரத்தடிக்கு வந்தார். பக்கீர் அவரை தமது பக்கத்தில் அமர வைத்தார். தம்முடைய கைகளால் ஒரு சிம்டாவை எடுத்தார். அது நெருப்பு இடுக்கி. அடுத்து பக்கீர் சிம்டாவை பூமியில் சொருகினார். அதே இடத்தில் இருந்து எரியும் தணல் ஒன்றை பூமியில் இருந்து எடுத்தார். தணலை தம் கையில் இருந்த ஸ்லிம்முக்குள் வைத்துவிட்டு ஜட்காவை எடுத்தார். ஏனெனில் சாபியை நனைப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஜட்காவால் பூமியின் மேல் அடித்தார். அடித்த இடத்திலிருந்து தண்ணீர் பெருகியது. சாபி என்பது கை சுடாமல் இருப்பதற்காக ஸ்லிம்மின் மீது சுற்றப்படும் ஈரத்துணி. சாபியை நீரில் நனைத்து ஸ்லிம்மின் மேல் சுற்றி கொண்டார். ஸ்லிம்மில் சிறிது புகை பிடித்துவிட்டு சாந்த் பாட்டீலையும் புகை பிடிக்க வைத்தார். இதையெல்லாம் பார்த்த பாட்டீலுக்கு தலை சுற்றி மயக்கம் வருவது போல் இருந்தது. பாட்டீல் பக்கீரை தனது வீட்டிற்கு வருகை தந்து தமது இல்லத்தை புனிதப்படுத்துமாறு வற்புறுத்தினார். இம்மாதிரியான லீலைகள் புரிவதற்காகவே இவ்வுலகிற்கு வந்த பக்கீர் பாட்டீலுக்கு அனுக்கிரகத்தையும் செய்தார். அடுத்த நாள் பக்கீர் பாட்டீலுடன் தங்குவதற்காக கிராமத்தினுள் சென்றார். சிறிது காலம் அவருடன் தங்கினார். பிறகு ஷீரடிக்கு திரும்பி வந்தார். சாந்த் பாட்டீல் தூப்கேடாவின் கிராம அதிகாரி. அவருக்கு மனைவியின் மருமகன் ஷீரடியில் இருந்த ஒரு பெண்ணை மணம் செய்து கொள்வதற்காக நிச்சயிக்கப்பட்டிருந்தது. மனைவியின் இந்த மருமகன் கல்யாணம் செய்து கொள்ளும் பருவத்தை அடைந்தான். ஷீரடி கிராமத்து பெண்ணை மணம் செய்து கொள்ளும் பாக்கியமும் பெற்றான். ஆகவே மாட்டு வண்டிகளுடனும் குதிரைகளுடனும் கல்யாண கோஷ்டி உரிய காலத்தில் ஷீரடிக்கு கிளம்பியது. பாபாவும் சாந்த் பாட்டீலின் மேலிருந்த பிரியத்தால் கோஷ்டியில் சேர்ந்து கொண்டார். திருமணம் நடந்து முடிந்ததும் கோஷ்டி ஷீரடியில் இருந்து தூப்கேடா திரும்பியது. பாபா மட்டும் ஷீரடியில் இருந்து தங்கிவிட்டார். ஷீரடியில் நிரந்தரமாகவே தங்கிவிட்டார். ஷீரடிக்கு பொற்காலம் பிறந்தது. அழிவற்றவரும் புராதனருமான சாயி ஹிந்தும் அல்லர், முஸ்லீமும் அல்லர். அவருக்கு ஜாதி இல்லை, வம்சம் இல்லை, குலமும் இல்லை, கோத்திரமும் இல்லை. ஆத்ம ஞானமே அவருடைய உண்மையான அடையாளம். சாயி சாயி என்று மக்கள் அவரை அழைத்தனர். அது அவருடைய பெயர் இல்லவே இல்லை. மரியாதை நிமித்தமாக அவர் சாயியே வருக என்று அழைக்கப்பட்டார். அப்படித்தான் அவருக்கு அந்த பெயர் ஏற்பட்டது.
கல்யாண கோஷ்டியோடான் கண்டோபா கோயிலுக்கு அருகில் இருந்த மகள்ஷாபதியின் களத்திற்கு அருகில் பாபா வந்த அன்றுதான் இது நடந்தது. ஆரம்ப காலத்தில் அந்த களம் மகள்ஷாபதிக்கு சொந்தமாக இருந்தது. பிற்காலத்தில் அமீன்பாய்க்கு சொந்தமாயிற்று. கல்யாண கோஷ்டி வந்தபோது அவ்விடத்தில்தான் ஆலமரத்தடியில் வந்து இறங்கியது. கண்டோபா கோயிலினுடைய வளாகத்தில் மாடுகள் வண்டியிலிருந்து கட்டவிழ்த்து விடப்பட்டன. பாபாவும் கல்யாண கோஷ்டியில் இருந்த அனைவருடனும் அங்கு இறங்கினார். இவ்விளம் பக்ரி வண்டியிலிருந்து இறங்கிய போது மகள்ஷாபதிதான் அவரை முதலில் கண்டு சாயியே வருக என்று வரவேற்றார். அதன் பிறகு மக்கள் அவரை சாயி சாயி என்று அழைத்தனர். அப்பெயரே நிலைத்து விட்டது. ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.